செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப கேஷுவலாக சொன்னீங்க அன்னைக்கு, தேர்தல் நடந்தாலும் நடக்கும் நடக்காமலும் போகும் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி ரத்து இருக்கு. யாருக்கு என்ன இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. நீங்க சொல்லிதான் அதெல்லாம் நடக்குதா இல்லை நடக்கிறத நான் சொல்றேன், அவ்வளவுதான். நான் சொல்லி அதாவது நடப்பதை கணித்து சொல்கிறேன், அவ்வளவுதான். தெளிவாக உங்களுக்கு தெரியும், மத்திய தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திடம் கருத்து கேட்டார்கள். மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எங்களால் தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்னா தேர்தல் நடக்கும், இல்லை தயாராக இல்லைன்னு சொன்னால் தேர்தல் நடக்காது. அதனால் அவங்க கொடுக்குற அறிக்கையின்படி நடந்தாலும் நடக்கும், நடக்காமலும் போகணும்னு நான் சொன்னேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நடக்க வேண்டாம், என்னென்றால் அந்த மக்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நடக்க வேண்டாம் என்பது நான் இன்றைக்கி தெளிவாக பதிவுன்ட்டு இருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நடவடிக்கை இருக்க வேண்டுமே தவிர ஓட்டெடுப்பு நடத்த வேண்டிய நிலையில் அங்கே இல்லை. தேர்தல் நடைபெற வேண்டிய சூழ்நிலையில் அங்கே உள்ள மக்கள் இல்லை. அவர்கள் புயலில் இருந்து தேர்தல் கிடைக்க வேண்டும், அவர்கள் தேறி வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான எனது நோக்கமாக இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்தினேன். கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை விமர்சிச்சிருக்கு பாஜக. அதே மாதிரி இப்போ எதிர்கட்சிகள் பாஜகவை தேர்தல் ஆணைய விஷயத்தில் சந்தேகப்படுறதுல என்ன தப்பு? என்ன தப்பா? தப்பு தான். எப்படி இல்லாத ஒன்றை அவங்க தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படலாம்? இது எலக்ட்ரானிக் மிஷின் மாதிரி. எலக்ட்ரானிக் மிஷினில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் எலக்ட்ரானிக் மிஷின் சரியாக வேலை செய்யுது. ஆனால் பாஜக வெற்றி பெற்றால் பாஜகவோட தலைவர்களின் உழைப்பு, தொண்டர்களின் உழைப்பு, அவர்கள் நிர்வாகிகளின் உழைப்பு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தி விட்டு மிஷின் வேலை செஞ்சிடும். மிஷினாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செஞ்சு மிஷினில் வெற்றி பெற்றால் அப்போ கிடையாது. அதனால் இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை காங்கிரஸும் மற்ற கட்சியும் சொல்லிக்கொண்டே வருகிறது. இதில் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் இன்னைக்கு சொல்கிறார், நான் போய் முதலமைச்சரை பார்த்ததுனால தேர்தல் ரத்து செய்யப்பட்டு விட்டதான். இதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு மத்திய பாராளுமன்றத்தில் உறுப்பினராகலாம் இருந்தவர்கள் கூட இன்று இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் தவறு. அவர்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் அப்படி தான் செய்து கொண்டிருந்தார்களா? எங்களை பொறுத்த மட்டில் நேர்மையாக அப்படின்னா நாங்கள் 5 மாநில தேர்தலில் ஏன் 3ல் நாங்கள் தோற்று போகிறோம். மேடம், உங்கள் கணிப்பின்படி அடுத்ததா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 20 தொகுதிகளுக்கும் எப்போ தேர்தல் நடக்கணும் உங்கள் கணிப்பு சொல்லுங்கள் மேடம். இல்லை நீங்கள் உங்கள் கணிப்பு சொல்லுங்கள். இல்லை, கணிப்பெல்லாம் இப்போ சொல்ல வேண்டியதில்லை, அது காலம் இருக்குது, அப்போ சொல்கிறேன் நான். அதாவது எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருவாரூர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து மகிழ்வாக அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய கட்சி திமுக கட்சி. ஏனென்றால் 60,000 ஓட்டுகளுக்கு மேலே அவர்கள் கட்சியின் மூத்த தலைவர் வெற்றி பெற்ற தொகுதி அது. அதனால் அந்த தொகுதிக்கு நமக்கு உடனே தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்று மற்ற கட்சிகளை விட அவர்கள் தான் அதை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கூட்டணி கட்சியை வைத்துக்கொண்டு ஒரு கோரிக்கை வைக்கிறத வச்சுட்டு அவர்கள் தான் இதில் நடுக்கத்தோடு இதை எதிர்கொண்டார்கள் என்பது எனது குற்றச்சாட்டு. இல்லை, வேட்பாளர் அறிவிச்சுட்டு ஏன் டி ராஜாவை வச்சு அவங்க கோரிக்கை வைக்க கொடுத்தாங்க? ஏன் டி ராஜாவை வச்சு அவங்க கோரிக்கை மனு கொடுக்க வைத்தாங்க? அவங்க கூட்டணி கட்சி தானே. நேராக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டி ராஜா அவர்களே, நீங்கள் மனுவெல்லாம் கொடுக்க வேண்டாம், நாங்கள் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்திட்டோம், நாங்கள் தயாராக இருக்கோம், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதின்னு ஏன் சொல்லலை? அதனால் இவர்கள் எல்லாம் இரட்டிப்பு வேடம், இரட்டை நிலைப்பாடு தெளிவாக இது தெரியப்படுத்துகிறது. தமிழகத்தில் இவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு பின்பு வழியாக வேறு ஒரு நிலைப்பாடை எடுப்பார்கள் என்பது தெளிவாக தெரிந்திருக்கிறது. இது ஸ்டாலினோட இன்னொரு நிலைப்பாடு. இல்லை, ஏதாவது ஜிஎஸ்டி மூலமாக இன்று மாநிலங்கள் அதிக பலனை பெற்றிருக்கிறது. ஜிஎஸ்டியில் 28% இன்று பொருட்களே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. 123 பொருட்களின் நிலை ஒரே நேரத்தில் பல சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்தப்புறம் எல்லோருக்குமே தெரியும், பருப்பு விலை, காய்கறி விலை எல்லாம் குறைந்திருக்கிறது. நீங்கள் எங்கே வேணாலும் அதை எடுத்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம், வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஆக நான் பிராண்டட் காலையில் நம்ம ஒரு தட்டு எடுத்தோம்னா அதில் அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறிகள், நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் எதுக்குமே வரியே கிடையாது.
ஏதோ இவங்க ஜிஎஸ்டி வரினா புது வரி என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். 17 வகையான வரிகள் போடப்பட்டு அவை ஒன்றாக இணைக்கப்பட்டு இன்று வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ மறைமுகமாக 17 வகையான வரிகள் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆக இது வெளிப்படையாக தெரிகிறது. அதை வைத்து ஏதோ புதிதாக வரிகள் போட்டதைப் போல முன்னிறுத்துகிறார்கள் காங்கிரஸ் உட்பட. ஆனால் வரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டியில். இது தொழிற்சங்கங்கள் தான் இதை நடத்துகிறது. தொழிற்சங்கங்கள் வேண்டுமென்றே ஒரு தவறான நடவடிக்கையில் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் பின்னால் இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால் இதை எதிர்கொள்வார்கள். மக்களுக்கு இப்பொழுது உண்மையான நிலை புரியும். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வந்து 2014 அவரை முன்னிறுத்தி வெளிநாடுகளில் நாம் தமிழர் கட்சி பணம் வசூலிப்பதா தாயார் இல்லை, அதுதான் வெளிப்படையாக ஒரு தாய் குற்றம் சாட்டி இருக்கிறார். நான் கூட எனது ட்விட்டரில் பதிவு செய்திருந்தேன். இது மிகவும் வருந்தத்தக்கது. அவ்வளவுதான் என்னால் சொல்ல. நீங்க சந்திச்சதுக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க முதல்வர் சந்திச்சாங்க. இல்லை, ரெண்டு பேரும் வேறு வேறு விதமாக நான் தெளிவாக அதாவது நான் தெளிவாக சொல்லிட்டேன். அன்னைக்கு காலையில் தான் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பாரத பிரதமர் வரும் செய்தி கிடைத்தது. அதை மாநில தலைவர் என்ற முறையில் மாநில முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டியது எனது கடமை. அதற்காக சென்றேன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொகுதியில் உள்ள சில பிரச்சனைகளுக்காக முதல்வரை சந்தித்தார்கள். இவ்வளவுதான் வேறுபாடை தவிர வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு நேர்மறையான அரசியல் சந்திப்பு. யார் அண்ணன் திருநாவுக்கரசர் தான் இங்கேயும் இல்லையா? அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன மாதிரி இருக்காரு. வரட்டும், அப்புறம் நான் கேட்குறேன். அவருக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்கு. போயிட்டார், அமெரிக்காவுக்கு போயிட்டார். எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதிகாரப்பூர்வமான தலைவர் வரட்டும், அப்புறம் கேட்போம் நம்ம. இல்லை, திட்டங்கள் எல்லாம் இனிமே தான் தெரியும்.